ஹாய், நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர் ஃப்ரம் காஷ்மீர். லாஸ்ட் வீடியோவில் வந்து காஷ்மீர் வந்தால் எத்தனை நாள் வரணுங்கிறத போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து எங்கே ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். யூஸ்வலாக நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ரீநகருக்கு தான் வருவீங்க. ஸோ பேசிக்காக ஒரு 2 days ஸ்டே வந்து ஹோட்டலில் போட்டுருங்க ஸ்ரீநகர். அண்ட் 1 day ஹவுஸ் போட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே உள்ள ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அலப்பியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரே பிளேஸில் தான் இருக்கும், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் டால் லேக் போடாதீங்க, நிகின் லேக் போடுங்க. ஏன்னா நிகின் லேக் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும், அண்ட் ப்ரைஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் ரொம்ப க்ளீனான லேக்கு அண்ட் க்ரௌடு வந்து இருக்காது. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா, இன்ஸ்டீட் ஆஃப் குல்மார்க் போடாதீங்க. ஏன்னா அங்கே கீழே ஸ்னோவே இல்லை, மேலே மலை மேலே மட்டும்தான் ஸ்னோ இருக்குது இப்போதைக்கு. ஸோ சோன்மார்கில் போடுங்க. சோன்மார்கில் நிறையா ஸ்னோ இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், பஹல்காமில் போடுங்க. ஏன்னா பஹல்காமில் நிறைய பிளேஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சோன்மார்க், பஹல்காம், ஸ்ரீநகர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஸ்டே. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.